மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. மாமா, நீங்க கேட்ட ஃபைல்ஸ், செக் புக் எல்லாம் இதுல இருக்கு. Thank you மா. கொஞ்சம் காபி கிடைக்குமாமா? காபி தூள் காலி ஆயிடுச்சு. அத்தை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வேணா டீ போட்டு தரட்டுமா? கொஞ்சம் இஞ்சி டீயா போட்டு கொடுமா. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. என்னம்மா சொன்ன? ஒன்னும் இல்ல மாமா, போறேன். அப்பா அப்பா, என்னம்மா இவ்வளவு பரபரப்பா வர? அம்மா 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 வீட்ல இல்ல. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. அப்பா, என் கல்யாணத்துக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சுப்பா. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியம்மா நீ? என்னப்பா நீங்க? நான் எவ்வளவு அவசரமா ஓடி வந்திருக்கேன். என் கூட கிளம்புங்கப்பா, ப்ளீஸ் வாங்க. எங்க? நகை கடைக்கு. நகை கடைக்கா? ஏன்? அதனால இப்போ நம்ம அந்த நகை கடைக்கு போலீஸோட போனா சுந்தர் வந்து தாலி வாங்கின வீடியோ ஃபுட்டேஜ் அதுல இருக்கும். அவ ராஜேஷ் பேர்ல தாலி வாங்கின ரெசிப்டும் அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும். வாங்கப்பா, ப்ளீஸ் போலாம் வாங்கப்பா. ஏண்டி, ஏதாவது கனவு கிணவு கண்டியா? கல்யாணமே நடக்கல, தாலிக்கு ஒரு தனி கதை, இப்போ நகை கடைக்கு ஒரு தனி டிராமாவா? நீங்க பேசாம இருங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமக. என்ன பேச வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அவகிட்ட ஏமா வாங்கி கொடுக்குற? பதட்டப்படாதம்மா, உங்க அம்மா வரட்டும். இல்லப்பா, நேரம் இல்லப்பா. நீங்க இப்பவே வாங்க ப்ளீஸ் பா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க நேரா அங்க வந்துருவாங்க. வாங்கப்பா. என்னம்மா நீ? பட்ட அவமானம்லாம் போதாதா? போலீஸ் எதுக்கு இதுக்குள்ள இழுத்த? ஏய், நீ தாலிய காணணும்னு சொன்ன புகாரையே போலீஸ் இன்னும் ஏத்துக்கல. நீ ஒரு மென்டல்னு முத்திர குத்தி அனுப்பிட்டாங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் அவங்கள உள்ள இழுக்கிற? நகை கடை ஆதாரம் கிடைக்கட்டும், நான் மென்டலா இல்லையான்னு புரியும். அப்பா கிளம்புங்கப்பா ப்ளீஸ். ஐயோ அப்பா, அப்பா கிளம்புங்கப்பா ப்ளீஸ் பா. என்னம்மா இவ்வளவு அவசரம்? அவசரம் தான்ப்பா. இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஒவ்வொரு செகண்டும் எனக்கு முக்கியம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஆதாரம் மாதிரி இதையும் நான் தொலைக்க விரும்பல. வாங்க போலாம். ஆமா, அந்த நகை கடை எங்க இருக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வலசரவாக்கம் கோயில் தெருவிலேயே இருக்கு. அந்த தெருவுல இருக்கிற ஒரே நகை கடை அது மட்டும் தான். அந்த நகை கடை பேரு? இதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு நகை கடை பேர் தெரியணும்? இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அதுக்கு எதுக்கு ஊருன்னு பாயிர? அண்ணி, செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் என்கிட்ட தள்ளி இருங்க. இல்லனா அப்புறம் அன்னைக்கு மாதிரி. என்னடி அன்னைக்கு மாதிரி? என்ன அன்னைக்கு மாதிரி? என் மேல கை வச்சிருவியா நீ? அன்னைக்கு ஏதோ நான் அசந்த நேரம் பார்த்து என் மேல கைய வச்சுட்ட. தைரியமான ஆளா இருந்தா இப்ப கை வேடி பாப்போம். கைய மட்டும் வச்சு பாரு, உன் கைய உடைக்கிறனா இல்லையான்னு. அப்பா பாத்தீங்களாப்பா? பார்வதி, என்னம்மா இது? என்ன மாமா நீங்க? அவ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? நீங்களும் கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்திருக்கீங்க. ஏய் வாடி, என் மேல கைய வேடி. வேடி, உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, சண்டை போடாதீங்க. சரிப்பா, நான் விட்டுட்டேன். நான் விட மாட்டேன் மாமா. ஏய் கைய வேடி, கைய வேடி. பார்வதி, ஷாலினி, நீ இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும். எங்க போகணும்னு சொல்லு, வந்து தொலைக்கிறேன். வா வா வா. ஏய் ஏய், எங்கடி போற? வந்து தொட்டு பாரு, உன்னை சட்னி ஆக்கிடுவேன் பாரு. யார் மேல கைய வைக்கிற?